2 வருஷம் பல்லு கடிச்சு எப்படியோ ஏதோ வந்துட்டோம். 45,000 ரூபா செலவு பண்ணிட்டோம். இவங்களும் வந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு சேர்த்துட்டு எப்படியாவது ஓட்டிடலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இவங்க வீசாலாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அன்னைக்கு டிசிடிசி ஷூட்டுக்கு வர வேண்டியது. அன்னைக்கு நைட்டு வந்து இவர வந்து சரி, மொத்தமா ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க லாஸ்ட் சீசன் ஒரு சில இது வந்து ஆமா. தவிர்க்க முடியாத காரணத்தினால வர நடுல முடியல. ஹஸ்பண்ட் தான் மெயின் அப்ளிகன்ட். ஆனா செகண்டரி அப்ளிகன்ட் வைஃப் குழந்தைங்களுக்கு வீசா ரிஜெக்ட் பண்ணாங்க. எதுக்குன்னு தெரியல. ஸோ நாங்க இப்போ 1 வருஷத்துக்கு ரீஅப்ளை பண்ண முடியாது. பொண்ணு 10த்ல இருந்தா. ஆல்ரெடி 5 மாசம் ஸ்கூல் இல்லாம இருந்தா. அன்றைக்கி நைட்டு அப்போ தான் மீடியா மேசன் ஃபோன் பண்ணுறாங்க. சார் 2 வே டிக்கெட் இது மாதிரி வேணும். 2 வேலாம் போடாதீங்க, 1 வே போடுங்க. ஒரேடியா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி சொல்லவும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படியே வந்துட்டாரு. நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஓகே நீங்க சொல்றீங்களா அதே மாதிரி தான் மேம். செஃப் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதோட ரியாலிட்டி வந்து இப்போ இது நீங்க சொல்லவே இல்லை லாஸ்ட் டைம். இப்போதான் எனக்கு நான் ஓனர் சொன்னேன், டேய் ஒன்றும் சரியாக கூட்டின்னு போ, வீசாவே ரிஜெக்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு. நீங்கள் ஷூட்டிங் போயிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். ஷூட்டிங் போனேன்னா வரமாட்டேன் அப்படின்னு. ஓகே. பட் திருப்பி குவைத்துக்கே வர வேண்டியதா போயிடுச்சு. போயிடுச்சு. ஓகே. பட் But okay, we are happy. இல்ல